ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்றைக்கி வடுடியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி நமக்கு ஒரு நபர் வெத்தலையில் மை போட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெய்வம் இறக்கியிருக்கான். ஏற்கனவே அவங்க மேலே துஷ்ட சக்தி இருந்தது. அதை ஓட்டிட்டு அழகு குத்தி அவங்க மேலே தெய்வீக சக்தி இறக்கியிருக்கு. ஆனால் இப்போ ஒரு 6 மாதமாக அந்த தெய்வம் அவங்க மேலே வரல அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் அதை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். வெத்தலையில் மை போட்டு தெய்வம் இருக்கா, துஷ்ட சக்தி இருக்கா? ஏன்னா வீட்டில் கணவன் மனைவிக்கும் சண்டையாக இருக்குது. அதுக்கு பிறகு யாரோ மயானத்துலேருந்து கொண்டு சாம்பல் போட்டுட்டாங்க. அப்புறம் பூனையை கூட ஏதோ பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பூனை அதாவது அவங்க வீட்டு வாசலில் பூனையும் இறந்து கிடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னும்போது அவங்க வீட்டில் என்ன இருக்குது, என்ன விஷயம், அவங்க மேலே என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்க்குறதுக்கான பதிவு. இப்போ இந்த வெத்தலையில் மை போட்டு சாதாரண இந்த வெத்தலை பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை வச்சு நம்ம மந்திரம் பண்ணி, இது வெத்தலை நம்ம கொடியில் இருக்கிற வெத்தலை தான், நம்ம கோயிலில் இருக்கிற வெத்தலையை தான் நம்ம கிள்ளியிருக்கோம். அதுக்கு பிறகு வெத்தலைக்கும் சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு மந்திரத்துக்கும் சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த வசிய மை, அதாவது இந்த வெத்தலையில் மை போட்டு தேவ பிரசனம் அந்த மாதிரி பார்க்கறதுக்கான மை இது. நான் ஏற்கனவே அஞ்சனாதேவியினுடைய மை, ஆஞ்சநேயரும் அஞ்சனாதேவியும் சித்தி பண்ணி அதுக்கு பிறகு தான் இந்த வசிய மை நம்ம தயார் பண்ணுறோம். மூலிகையில் தான் தயார் பண்ணியிருக்கோம். சாதாரண இந்த தீபத்தில் தான் நம்ம இந்த தீப ஒளியிலலாம் இந்த மையை வச்சு நம்ம இந்த வெத்தலையை மை தடவி பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த மை எவ்வளோ ரேட்டுங்க, எனக்கு அது கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. உதய மர பேசின் அதெல்லாம் வச்சு தான் நம்ம தயார் பண்ணுறோம். மூலிகைலாம் வச்சு தான் தயார் பண்ணுறோம். கேட்குறவங்களுக்கும் நம்ம மை தரோம். எண்ணெய் வச்சு அதை இந்த மூலிகைலாம் வச்சு நம்ம இந்த மை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுக்கு என்ன மந்திரம்னு நான் வீடியோவும் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு அந்த ஆஞ்சநேயருடைய மந்திரமும் பதிவு பண்ணியிருக்கேன், எந்திரமும் பதிவு பண்ணியிருக்கேன். அதுவும் பழமையான ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்து ஆஞ்சநேயருடைய எந்திரமும் மந்திரமும் பதிவு பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் போய் நீங்களே பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வியூவர்ஸ். இப்போ நம்ம அந்த வெத்தலையில் பார்க்கலாம். இந்த பாருங்கள், லைட்டு போட்டிருக்கோம். வெத்தலையில் வெறும் மை தான் தடவிருக்கேன். இதை பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கணுமா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வியூவர்ஸ். அவங்க மேலே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் வியூவர்ஸ். இப்போ உங்களால் என்ன கெஸ் பண்ண முடியுதுன்னு நீங்கள் என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தெய்வம் இருக்கா இல்லை வேறு ஏதாவது துஷ்ட சக்தி இருக்கா அப்படின்றதையும் பாருங்கள். வெத்தலை கண்டினியூவாக அந்த போயிட்டே இருக்கணும். வெத்தலை ஆட்டாத அசைக்காத ஆஞ்சநேயருடைய மந்திரம், அஞ்சனா தேவியினுடைய மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே தான் அந்த வெத்தலையில் பார்க்கணும். இப்போ நான் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுங்கள்.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம் அவங்க மேலே என்ன இருக்குன்றத. நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க வியூவர்ஸ். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது பாருங்கள், அந்த உருவம் தெரிய வருது பாருங்கள். இது நான் ஸ்கிப் பண்ணலை, அப்படியே தான் வெத்தலையை வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். லைவாக தான் ஓடிட்டு இருக்குங்க. எதிர்க்க யார் இருக்காங்க மேலே அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். துஷ்ட சக்தி வந்திருக்கா இல்லை வேறு யாராவது இருக்காளா? தெய்வ சக்தி தான் இருக்கா அப்படின்றதும் இந்த பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவம் வெத்தலையில தெரிய வருது பாருங்கள் விவஸ்.